Welcome everyone. So this is Kaviraj again, and இது நம்ம soap making doubts கான episodes and என்ன doubts வந்திருக்குன்னு பார்க்கலாம். அந்த சோப் இது வரைக்கும் அந்த மாதிரி அந்த ஓவல் ஷேப்பில் காட்டுதா இல்லைங்களா? உங்களுக்கு அந்த ரவுண்டாக கேட்குது, கீழே எல்லோவாகவும் மேலே ப்ரௌனிஷாகவும் இருக்குல்ல. அந்த ரவுண்டில் வந்து அந்த ரெண்டுக்கும் சென்டராக வந்து டார்க்னஸ் வருதுல்ல, அந்த டார்க்னஸ் எதனால வருதுன்றது எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் செஞ்ச சோப்பில் எதுலேயுமே இந்த மாதிரி வரல. அந்த டார்க்னஸ் பக்கத்தில் கொஞ்சம் உடச்சி பார்த்தோம்னா அது கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது அடிட்டிவ்ஸ் வந்து அதிகமாக போனதுனால அப்படி இருக்கா, இல்லை என்ன ரீசன்னால அப்படி இருக்குன்னு எனக்கு சாப்பிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து அப்படியே எடுத்து போட்டுருங்க. அண்ட் இதில் என்னென்னா, இந்த சோப்பில் வந்துட்டு கோகோனட், பாம் அண்ட் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கேஸ்டர் ஆயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30% இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒயிட்டாக சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் வந்து ஸ்டீரிக் ஸ்பாட்ஸ். ஸோ இது நார்மலி இந்த வின்டர் சீசன்ஸில் வரும். ஆயில்ஸ் வந்து ஹார்டாக இருந்தால் அது அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா வரும். கொஞ்சம் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளமும் கட் ஆகிடும். அண்ட் இதில் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாமல் இடையில தங்கியிருக்கு. ஸோ நீங்கள் பிளெண்டிங் டைம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும். ஸோ அதுதான் இதுக்கான தி சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா, ஹலோ சார், இந்த நம்ம மெட்டீரியலில் வந்து 500 grams ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. பட் சார் வந்து ஆலிவ் ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்யூரிங் டைம் அதிகமாகும், நிறைய நாள் நம்ம வந்து அதை வச்சுருக்கணும் சோப்பை யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம 1 monthக்குள்ளே நான் யூஸ் பண்ணணும், 1 month மட்டுமே க்யூரிங் டைம் எனக்கு வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆலிவ் ஆயில் சார் ஆட் பண்ணலாம், எவ்வளோ வரைக்கும் ஆட் பண்ணலாம் ஆலிவ் ஆயில், எத்தனை %? ஓகே, ஸோ கொஸ்டின் என்னென்னா, 1 மாதம் க்யூரிங் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கும்போது எவ்வளோ ஹார்ட் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் ஐடியலி நீங்கள் 1 month க்யூரிங் டைம் மட்டுமே வச்சு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆயில்ஸில் வந்துட்டு ஹார்டு, சாஃப்ட், பிரிட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டகரிஸ் இருக்குது. அதில் சாஃப்ட் ஆயில்ஸ், ஆலிவ் ஆயிலும் சாஃப்ட் ஆயிலில் வரும். சாஃப்ட் ஆயில் 15%க்குள்ளே ரெசிப்பியில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1 month க்யூரிங் டைம் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வைக்கும்போது தான் வந்துட்டு க்யூரிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு தண்ணி பட்டதுக்கப்புறம் கொலன்னு போயிடும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சாஃப்ட் ஆயிலை வந்து 15%க்குள்ளேயே வச்சுக்கிறோம். டெய்லி 12 to 2 o'clock உங்களோட டவுட்ஸை 8838303139 இந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் நோட்டாவோ இல்லை மெசேஜாவோ போடுங்க. உங்களோட கொஸ்டின்ஸுக்கு டைரெக்டாக வீடியோஸ் மூலயமா ஆன்சர் வரும். தேங்க்யூ. திஸ் இஸ் கவிராஜ் ஃப்ரம் சோல் சோப்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, சோப் மேக்கிங்கோட மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் when you're making a business. ஸோ என்னோட பர்சனல் ப்ரொஃபைலில் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்க்கு இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கோ செக் இட் அவுட். அதுலேயும் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் போடுங்க. Hope we can grow together. Thank you. Bye-bye.